அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹ்விற்கு எல்லா புகழும். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். லாஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் எனக்காக துவா செய்யுங்கன்னு சொல்லியிருந்தீங்களோ எல்லாருக்காகவுமே நான் துவா செஞ்சேன். எனக்காக நீங்கள் துவா செய்யுங்க. ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்காக மறைமுகமாக கேட்கப்படும் போது அந்த துவாவை அல்லாஹு தாலா உடனே கபூல் செய்கிறான். மேலும் பக்கத்தில் ஒரு வானவர் நின்று கொண்டு யா அல்லாஹ் இவருக்கும் அதே போல கொடு அப்படின்னு துவா செய்கிறாங்க. எனவே துவாவின் மூலம் ஒன்றிணைவோம் இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சூறாவை ஓதாமல் இரவு நேரத்தில் தூங்கிடாதீங்க. ஏன் அப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சஹாபாக்களை கூப்பிட்டு சொல்கிறாங்க, நீங்கள் இரவு தூங்கும்போது இந்த ஒரு விஷயத்தை பண்ணாமல் தூங்காதீங்க. அதாவது குர்ஆனை 3 முறை முழுமையாக ஓதாமல் நீங்கள் தூங்காதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சஹாபாக்கள் கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், எப்படி முழு குர்ஆனையுமே எப்படி 3 முறை ஓத முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன எவ்வளோ பெரிய கஷ்டம், ஒரு குர்ஆனை முடிக்கிறதுனா கூட ரொம்ப கஷ்டம். அப்போது ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, யார் குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா இஹ்லாஸ் இந்த சூறாவை 3 முறை ஓதுறாரோ அவர் ஒரு குர்ஆனை முழுமையாக முடித்தவதுக்கு சமம் அப்படின்னு சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ எந்த அளவுக்கான நன்மை, இந்த 2 லைன் தான் இருக்கும் அந்த சூறாவில். அந்த சின்ன சூறாவில் இவ்வளோ பெரிய நன்மையை அல்லாஹு தஆலா நம்மளுக்கு வச்சுருக்கான். ஏன் அப்படின்னா, அந்த சூறாவுடைய அர்த்தம். ஏன்னா அந்த ஒரு சூறாலேயே அல்லாஹ் யார் அப்படிங்கிறத அல்லாஹு தஆலா நம்மளுக்கு அறிவிச்சிருப்பான். அல்லாஹ் ஒருவனே, அல்லாஹ் தேவைகளற்றவன், அவன் யாரையும் பெறவும் இல்லை, அவன் யாருக்கும் பிறக்கவும் இல்லை, அவனுக்கு நிகராக எதுவுமே இல்லை. அப்படிதான் இதோட அர்த்தம். இதுதான் இந்த சூறாவுடைய அர்த்தம். இந்த சூறாவை 3 முறை நம்ம ஓதுறது அவ்வளோ பெரிய சிரமம் இல்லை. இது ஓதுறதுக்கு நம்மளுக்கு ரொம்ப சின்ன டைம் தான் ஆக போகுது. இந்த சூறாவை இன்ஷா அல்லாஹ் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஓதுங்க. அல்லாஹ் நம் அனைவருக்குமே எல்லா விதத்துலேயுமே நன்மைக்கான பரக்கத்தான ரஹ்மத்தான விஷயங்களை அதிகமாக அருள் பொழியுமா. அவ்வளோ நம்மளுக்கு பாதுகாப்பு கோட்டையாக இருக்குது. ப்ளஸ் நம்மளுக்கு பரக்கத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு சூறாவாக இருக்குது, ரஹ்மத்தை பெற்று தரக்கூடிய சூறாவாக இருக்குது. இப்போ இந்த சூறாவை நம்ம 9 முறை ஓதுனோம் அப்படின்னாவே நம்ம 3 முறை குர்ஆனை ஓதுறதுக்கு சமமாயிரும். ஒரு மனிதர் 3 முறை குர்ஆன் ஷரீஃபை முழுதாக ஓதி முடிச்சுட்டு அல்லாஹ்கிட்ட துவா செய்யும்போது அல்லாஹு தாலா அந்த துவாவை எப்படி ஏற்றுக்கொள்ளுவான் இல்லையா? இதுக்கு எளிதானது, ரொம்ப கம்மியான நேரமுடையது. இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை அவசியம் தூங்கும் முன் ஓதிட்டு தூங்குங்க. எல்லா விதமான செல்வ செழிப்பையுமே அல்லாஹு தாலா கொண்டு தருவான். பண கஷ்டம் அப்படிங்கிறதே நம்மளுக்கு வராது. ப்ளஸ் நம்மளுக்கு வறுமை அப்படிங்கிறதும் வராது. நிறைய பரக்கத்துகளையும் ரஹ்மத்துகளையும் இந்த சூறா நம்மளுக்கு கொண்டு சேர்க்கும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு பாதுகாப்பு கோட்டை, ஷைத்தான்கிட்டேருந்து நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு கோட்டையாகவும் இருக்குது இந்த சூறா. இந்த சூறாவை கண்டிப்பாக இன்றைக்கி இன்ஷா அல்லாஹ் ஓதிட்டு தூங்குங்க, வல்லமையாக ஓதிட்டு தூங்குங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் எலித் வலம் யூலத் வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் எலித் வலம் யூலத் வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் எலித் வலம் யூலத் வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத். அரப் தெரியாதவங்களுக்காக தமிழ்லையும் போடப்பட்டிருக்கு. அல்லாஹ் ஒருவனே, அல்லாஹ் தேவைகளற்றவன், அவன் யாரையும் பெறவும் இல்லை, யாருக்கும் பிறக்கவும் இல்லை, அவனுக்கு நிகராக எதுவும் இல்லை. இப்போ நம்ம 3 முறை ஓதி முடிச்சிட்டோமா? அப்போ நம்ம 1 முறை குர்ஆன் முடிச்சிட்டோமா? இப்போ நம்ம கேட்கக்கூடிய துவாக்களை அல்லாஹு தாலா உடனே நம்மளுக்கு கபூல் செய்வான். இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக இந்த சூறாவை ஓதுங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட ஷேர் பண்ணி சதக்கத்துல் ஜாரியா அப்படிங்கிற நன்மையும் பெற்றுக்கோங்க. அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ங்கிற உயர்ந்த ஸ்வர்க்கத்தை தருவானாக என்று துவா செய்தவளாக விடைபெறுகிறேன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.